ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் ஸ்வாகத்தம் மீட்ஸ் மீ யுவர் சக்தி ஆன் லோச்சக் மோச்சக் கோச்சக் சீசன் 2. வாரம் வாரம் ஆறாம் வாரம்ன்ற மாதிரி எல்லா வாரமும் சூப்பரான ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். சூப்பர். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் யார் அந்த 4 பேர் நம்ம கூட வந்து விளையாட போகிறாங்கன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி எல்எம்பி சீசன் 1ல் வந்து நிறைய காசு ஜெயிச்சு அண்ட் அந்த காசு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு டைரியை போட்டு அதில் இந்த வரவுகள் இந்த செலவுகள்லாம் போட்டு ஒரு தனியாக ஒரு ஒரு புது விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு கப்பல் தான் நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்து ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் போட்டு சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு கப்பல் தான் அவங்க. ஸோ அவங்க இந்த சீசன் 2ல் கூப்பரில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் அருண் அரவிந்த் அண்ணா, வைசாலி அக்கா அண்ட் பிரியா அக்கா. சீசன் 2க்கு மீண்டும் ஒரு ஓஜி கம்பேக் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பெரிய ஒரு நன்றி என் வாழ்த்துக்கள். சுருணா எப்படி இருக்கீங்க? ஆல் குட்மா, அனைவரும் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். வருடம் பார்த்தாலே தெரியுது பாருங்க. அவன் பொண்டாட்டி நிற்கிறான், நான் என் பொண்டாட்டி நிற்கிறேன். நல்லா போயிட்டு ஆனால் போன வாட்டி எதிர்கட்சியா இருந்தீங்க, இப்போ ஆதரவு கட்சியா? ஆமா, சீசன் 1 ஒரு மாதிரி, சீசன் 2 ஒரு மாதிரி இருக்கணும்ல. சூப்பர். இப்போ சீசன் 1க்கு 2க்கு வந்து இப்போ இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கா பயங்கரமா. ஆமா, அப்ப நாங்க பிரதர்ஹுட்டா இருந்தோம். இப்போ வந்து இல்ல, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கரா இருந்தோம், அவங்க வீக்கரா இருந்தாங்கன்னு. சோ நான் கூட பொண்டாட்டி தாசனா மாறிட்டேன்னு சொல்லலாம் வந்தேன். என்ன நடக்குது? நீ தான் நடக்குது. நீங்க எப்படினா இருக்கீங்க? நான் ஆல் குட்மா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லா பாத்துக்கறாங்க. சோ அதனால நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கறேனா? பாத்துக்கறேன். அப்படியா? அங்க எப்படி? ஓகே தானா? ஓகே ஓகே ஓகே. அந்த கை தூக்குறதுலே தெரியல அவங்களுக்கு. பாத்துக்கறேன்ல அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமான்ற. இல்ல, அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழகிரும் அந்த மாதிரி. சரி ஓகே, இதுதான் லிமிட்டா அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பணத்தை ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அது என்ன மாதிரி செலவு பண்ண போகிறீங்க, இன்னைக்கு என்ன நோட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி என்ன பிளானோட வந்திருக்கீங்க? போன வாட்டி வந்து பட்ஜெட் 10 பண்ணா இருந்தோம். இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த கோவா ட்ரிப் போற அந்த கோவா கேங் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். எந்த மாதிரி கோவா கேங்னா எந்த மாதிரி சொல்றீங்க? ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபேமிலிக்கு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸா வந்து கோவா ட்ரிப் போகலாம், இங்கே ஜெயிக்கிற அந்த கோடிகளை எடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டு கோவால ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு பிளான். கோவால லேண்ட் வாங்குறோம். ஆமா, சூப்பர், நல்ல விஷயம். கோவால லேண்ட் வேல்யூ எவ்வளோ போகுது? அது நீங்க குடுக்கறத வச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர். போன சீசன் வந்து நீங்க 25,000 ரூபாய் கிட்ட ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்காக வந்து? ஒரு 1 lakh. இல்ல, இந்த வாட்டி கொஞ்சம் டாஸ்க் லெவல் எப்படின்றது தெரிஞ்சு. டாஸ்க் லெவல் அதாவது நீங்க வருஷம் மாறலாம், ஆனா எங்க டாஸ்க் கஷ்டமா மாறாது. அதனால எல்லாருமே மக்கள் எல்லாம் ஈஸியா ஜெயிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் அவங்களாம். எஸ் எஸ். இன்னொரு மேட்டர்னா, நீங்க கை ஊட்டி எடுத்த காசு நீங்களே உள்ள போய் கை ஊட்டி எடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு நாங்க அப்கிரேட் ஆயிட்டோம். பணமலையே கொட்ட போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெவிக்விக் போட்டு போயிடுவோம்டா, அப்படி போயிட்டு ஒட்டிட்டு வெளில வந்துடும்ல. ஆனா இந்த பணம் மலை கீழ இருந்து வரும். நாங்க 4 பேரும் உள்ள போறதுக்கு இடம் இருக்குமா? 4 பேருக்கு நல்ல ரூமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஒவ்வொருத்தரா இந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் தான் போக முடியும். எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம்ல ஒருத்தர் தான் உள்ள போக போறீங்க. ஓகே ஓகே. டீமாவே வந்திருக்கீங்க. அந்த பிரிக்க நான் விரும்பல. சேம் டீம்லயே கண்டினியூ பண்ணலாம்ங்களா? ஆமா. ஓகே. சோ நீங்க 2 பேர் ஒரு டீமாவும் அண்ட் நீங்க 2 பேர் ஒரு டீமாவும் நீங்க போடிக்குள்ள போலாம். சூப்பர். அருண், இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த கூட்டணி கட்சி மாறி வரும். எஸ். இப்போ வந்து டீமுக்கு பேர் வைக்க போறோம்னா, சோ முன்னாடி சோட்டு மோட்டு அந்த மாதிரியான வித்தியாசமான பேர். இப்போ என்ன மாதிரி பேர் வைக்க ரொம்ப போறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லா அலசி பார்த்தேன். எந்த கேம் ஷோல இந்த பேர் வைக்கவே கிடையாது. Oh my God. அப்படி ஒரு பேரை வந்து அலசி ஆராய்ஞ்சு பிரியா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்க வந்து தயிர் வடை டீம், அவங்க சாம்பார் வடை டீம். தயிர் வடை சாம்பார் வடை. மை காட். எதனால இந்த தயிர் வடை? அது 2 பேரும் வெஜிடேரியன். இல்ல, அது இல்ல, நாங்க இப்ப சாப்பிடும் போது அங்க வடை இருந்தது இல்லையா, அதுல சாம்பார் ஊத்திட்டீங்களா? பார்த்தோனே டக்குன்னு சாம்பார் வடை. இந்த சூரிய வம்சம் மாதிரி இட்லி இருந்துச்சு, என்ன பண்ண தெரியல, அதான் இட்லி உப்புமா பண்ணி. ஸோ இந்த 2 வடைக்குள்ள தான் போட்டி. ஒன்று சாம்பார் வடை, இன்னொரு தயிர் வடை, நான் ரச வடை. ஓகே. ஃபர்ஸ்ட் அவனோட பேரு ஒரு கதை சொல்லட்டுமா சார்? நம்ம எலிடில மொத்தமா 4 க்ளூ கொடுத்துருவோம். ஓகே. அந்த 4 க்ளூவை பேஸ் பண்ணி ஒரு படம் இருக்கும். அது என்ன படம் நீங்க வந்து கெஸ் பண்ண போறீங்க. ரொம்ப ஈஸி. அந்த டீம் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ 2வது க்ளூலயும் ஃபர்ஸ்ட் க்ளூ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பஸரை பிரஸ் பண்ணி அந்த ஆன்சர் சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஒரு வாட்டி பிரஸ் பண்ணி ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமா? நோ லைஃப் லைன் கால், ஒன்லி திஸ் கால். ஓகே. ஓகேங்களா? மொத்தம் 3 கேள்வி. யார் அதிகமா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஷூர். இதோ உங்களுக்கான முதல் வடை. முதல் க்ளூ இஸ் தேர். ஓகே. கைதி.
என்ன கைதப்பா ஜெயிலரா கூட இருக்கலாம், ஏன் கைதி? கைதி நம்ம பாசிட்டிவா எல்லா நடக்கும். படத்துலயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. சோ எதை வச்சு நீங்க கைதி இல்ல நீங்க? கைதியில அந்த கை விலங்குமே ரொம்ப நாள் டிராவல் ஆகும். ஏன்னா இவங்க கார்த்தி சார் கையிலே இருக்கும். ஓகே. சோ தப்பா சொல்லி சிறை படத்துலயும் கை விலங்கோட தான் இருக்கும். என் பொண்டாட்டி பேச்ச கேட்காது தப்பா போச்சு. சாம்பார் வடை சாப்பிட்டு வந்தா அப்படிதான். சாம்பார் வடை சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும்னு தயிர் வடை சொல்றாங்க. சோ தயிர் வடை நீங்க என்ன? இல்ல நாங்க அடுத்த clue க்கு போறோம். அடுத்த clue. சோ உங்களுக்கான அடுத்த க்ளூ, ஒரு கைதி. இதான் கைதி. கை விலங்கு வந்தாலே கைதி வருவது இயல்பு தான். அடுத்த குழு போலாம். அடுத்த க்ளூ போலாமா? ஏய் அதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணுதே பண்ண அவங்க ரெண்டாச்சும் பண்ணணும்ல. எஸ், அவங்க தயிர் வடை சாப்பிட்டா தெளிவா இருக்காங்க. நம்ம சாம்பார் வடை கொஞ்சம் மந்தாகனியா தான் இருக்கும். அடுத்த வடை ப்ளீஸ். ஒரு விபத்து ஆயிருக்கு படத்துல. ஒரு விபத்து, ஒரு கை விலங்கு, ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அடுத்த குழு வச்சு நாங்க சொல்றோம். அப்படியா? அவங்க தான் பஸ்ஸர் அமிட்டாங்க, இன்னும் அமுக்க முடியாது. இல்ல இன்னொரு சான்ஸ் இருக்கு. இருக்கா? நான் அமுக்கிட்டேன். நீங்க ஏன் சாம்பார் வடை மாதிரி? நான் தான் சொன்னேனே ஒரு லைஃப் லைன் இருக்கு. நான் அப்பவே 2 வடை சாப்பிட இப்போ வேணாம்னு தயிர் நினைச்சேன். வடை அடிச்சாங்க. சொல்லுங்க. சிறை. சிறையா? ஆமா. ஷுவரா? Yes. எதனால சொல்றீங்க? அதுல அந்த அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. பிளஸ் அதுல கிளைமேக்ஸ்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட்டா ஒன்றீங்க. அடுத்த க்ளூவை பாப்போம். ஓ வாட் அ பப்பி சேம். அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். நான் ஜெயிச்சிட்டு சிரிக்கிறேன்டா. சிறையில பிரியாணி சாப்பிடுறாங்களா? ஏ அப்ப அவன் சொன்னதுதான் கரெக்ட் நினைக்கிறேன். கைதியா? அவர் கைதி 2. கைதி ஏன் எதனால மாத்துனீங்க சிறையில இருந்து? பிரியாணி பிரியாணி சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்களே. பிரியாணி சாப்பிட்டா சிறையில கைதில ஆனா ஆக்சிடென்ட் வந்து அதான் டவுட்டா இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆகுமா கைதில? அது அந்த சீன் எடிட்டிங்ல போயிடுச்சுடா. நான் சாம்பார் வடை தான் இப்படி யோசிக்கிறேன்னு பார்த்தா தயிர் வடையும் நீங்க இப்படி தான் யோசி. சொன்னனே. இப்போ நீங்க என்ன படத்தை லாக் பண்ணிருக்கீங்க? சிறை. நீங்க என்ன கெஸ் It's பண்ணீங்க? கைதி. சிறையா கைதியா என்பதை பார்ப்போம். அந்த ஆன்சர் சிறை இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது என் மனைவியின் இதய சிறைக்குள்ள நான் வந்து அகப்பட்டிருந்ததுனால என்னால அந்த சிறையை தாண்டி வர முடியல. பட் பஜார் தாண்டி நீங்க வந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, வெஜிடேரியனா இருந்தவங்களுக்கு பிரியாணி பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எதனால கைதி மாத்துறீங்க? இல்ல அதுதான் அந்த பிரியாணி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. வாவ். ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க லீடிங்ல இருக்கீங்க. நம்ம வரை இன்னும் ஆரம்பிக்கல. சிரிச்சிருச்சு இப்ப பாருங்க. எஸ். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. ஒரு எம்டி லேண்ட். இருந்துட்டு போட்டோம். அடுத்த குழு. இப்போ ஒரு பஸ் தான் அவசரப்பட்டு அடிச்சிராங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் க்ளூ. காது குத்து. காது குத்துனா காதுல ஏதோ குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஓகே அடுத்த குழு. அடுத்த க்ளூ. ஒரு பஞ்சாப் லாரி. அமுக்கிட்டாங்க, என் பொண்டாட்டி அமுக்கிட்டாங்க. எஸ், சாம்பார் வடை இந்த வாட்டி நீங்க தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. இப்போ என்கிட்ட கேட்பீங்களா என்ன படம்னு? கருடன். எதனால கருடன்? ஏன்னா அதுல ரீசெண்டா வரும்போது பாத்தீங்களா? இல்ல அதுல அவங்க லாரி வச்சிருப்பாரு சசிகுமாரோட. அப்படியா? ஓகே. பிசினஸ். அப்புறமா வந்து மாமா அந்த கான்செப்டே வந்து அந்த அவங்களோட குழந்தைக்கு இவரு பேர் வைப்பாரா? இல்ல இவர் தான் கார்டியன் மாதிரி இருப்பாரு. அடிப்பா அப்படியே யோசிச்சா லேண்ட் வச்சு என்ன பண்ணுவாரு? அது ஏன்னா கிராமத்துல நடக்கிற கிராமத்துல லேண்டா? மை காட். நான் எடுத்துக்கிறேன், இது வேண்டாம், இதை மேல தூக்கிடுவா. இல்ல அது இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணிட்டோம். ஓகே, தி நெக்ஸ்ட் க்ளூ. ஒரு ஆடி கார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லாரி, ஆடி காரு. ஆடி காரா? நீங்க சொன்ன கருடன் தவறான விடை. மாமனா? ஆடி கார், ஒரு பஞ்சாபி லாரி, காது குத்து அண்ட் எம்டி லேண்ட். சிவகார்த்திகன் வந்து கீர்த்தி சுரேஷ் ஆடி கார்ல இருப்பாரு. நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கேட்கும் என்பதை நான் பதிவித்துக் கொள்கிறேன். ஆமா, ஆனா அதுல லாரி வராதே. பாத்தீங்களா என்ன உஷாரா இருக்காரு பாருங்க. தப்பா இருக்குதே. செகண்ட் சீசன் வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. நோ இது ஈஸி தான். நீங்க படத்தோட ஸ்டார்டிங் பேர்லாம் சொல்லுவீங்களா? படத்தோட ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேனே. ஓபன் பண்ணா சுபம்னு ஆரம்பிக்கும். ஒரு காமெடி ஜானர் படம். காமெடி தான். ஹீரோ பேரு? ஹீரோ பேர் சக்தி. கம் ஆன், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். அதுதான். லாரினா அமுக்கிட்டேன். எஸ், தயிர் வடை அடிச்சாங்க. சிவகார்த்திகேயன், ஒரு கீர்த்தி கண்ணு. சுரேஷ். அதுதான் படம். படம் பேர் சொல்லுங்க. ரஜினி முருகன். ஏங்க நாங்க தாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அமுக்குறாங்க. ரஜினி முருகன் சொல்லிட்டே ரஜினி முருகன். அவங்க ஆன்சர் சொல்லல. பஜார் அவங்க அடிச்சாங்க, பட் அவங்க சொல்லல. அதுக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓ தாத்தாவோட லேண்டு. அதனால என்ன நடக்குதுன்னா இந்த பதில் அவங்களுக்கு தான் போகுது. ரஜினி முருகன் என்பது சரியான விடையான பார்ப்போம். அந்த ஆன்சர். சோ இந்த வடை யுத்தத்துல இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது தயிர் வடைகள். சோ நீங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் வந்து இதுக்குள்ள போய் காசு தள்ள போறீங்க. ஓகே, வஷ்ணி தான். போ. அப்படியா? ஓகே, வரலாம். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அந்த 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ்
now. வைஷு டேய் என்னடா பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி ஏன்னு பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. இப்படி வாவ் 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 வாவ். வைஷு இப்படி இப்படி கை வச்சுக்க. 5 4 வைஷு இப்படி கை வச்சுக்க. 3 வைஷு இப்படி கை வை. 1 time's up. ஸோ மொத்தமாக 1090 rupees ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 1090 எத்தனை மடங்கா மாற்ற போறீங்க? சக்தி முகம் மட்டும் வராம நீ ஏதாவது பண்ணு. யா நீயே சுத்து. Come on, baby, come on. இல்ல நீ சுத்து. ரெடி யா 3 2 1 and go. and it's 3x 3270 rupees ஜெயிச்சிருக்கீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கணக்கு பண்ணிட்டீங்க. நம்மளுக்கு அபகஸ் தெரியும். 2 சீசன் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ நீங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கல இந்த பயணத்தை. இல்ல முத கல்யாணம்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்களுக்கு, ரெண்டாவது கல்யாணம்னால செகண்ட் ரவுண்ட் எங்களுக்கு. சூப்பர். இப்போ மூணாவது ரவுண்ட் யார் கொடுப்பீங்க? நிலன் நவீனுக்கு. ஒரு கப்பிள் கிரியேஷன்ஸ் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அண்ட் எப்படிலாம் சேலஞ்சஸாக இருக்கு? என்னன்னா ரெண்டு பேரா பண்றதுங்கிறது தாண்டி நாங்க 4 பேரும் அந்த கப்பலா பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, சில விஷயங்கள் இருக்கு. முக்கியமா பாக்குறவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா முதல்ல எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். Okay. இதை பண்ணால் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. இது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். அண்ட் அது ஆப்வியஸ்லி நம்ம வந்து எல்லாருமே ஒரு மைண்டோட பண்ணும்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால வந்து ரொம்ப சூஸியாக தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால அது ஓகே தான். அண்ட் முக்கியமாக சோஷியல் மீடியாவை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி ஜென்ரேட்டிங் மிஷினாக பார்க்காம நாம பண்ணுறது மற்றவங்க பார்க்கும்போது முகம் சுளிக்காமல் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அண்ட் லைஃப் லாங் நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய மெமரி பாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறது. அதனால் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் அதை பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நான் கோரிக்கொள்கிறேன். இப்போ நம்ம 2வது ரவுண்டுக்குள்ளே போகிறோம். 2வது ரவுண்டோட பேர் மாயா மாயா எல்லாம் மாயா. ஐயோ இதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரினா இந்த 2வது ரவுண்டில் ஒரு படத்தோட ஃப்ரேமை நாங்கள் வச்சிருவோம், ஒரு சீனோட ஃப்ரேம். அதில் இருக்கிற கேரக்டர்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்து அது என்ன படம் நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. ஸோ இந்த ரவுண்டில் எப்படின்னா யார் பஸர் ப்ரெஸ் பண்ணி தவறான விடை சொல்லிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே இந்த டீம் போயிடும். அதனால தெரிஞ்சா மட்டும் அவங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. தயிரோடைக்கு 10 ரூபாய். என்ன பேபி மிஸ் பண்ணிட்டோம். அன்புள்ள டயானா காதலர் தினம். அன்புடையனா காதல் தினம். காதலர் தினம் படம் பேரு. காதல் தினம். ஆமா. எதனால சொல்றீங்க? ஏன்னா இங்கதான் உட்காந்து அந்த இது நடக்குமா? டைப்பிங் லவ் சீன். நம்ம ஊர்ல இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் எப்போ வரும்னு நாங்க வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப ஏகன காலம் உண்டு. ஸோ அவங்க காதல் தினம் சொல்லிருக்காங்க, நீங்க என்ன மகளிர் தினம் சொல்ல போறீங்களா? ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஜீவனை கொண்டு வாங்க, நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அது அதெல்லாம் எங்கள் கம்பெனியில் கிடையாது. ஸோ காதல் தினம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆன்சர் ரைட் ஆன்சர். நடுக்கோர் எடுத்து வாரதுல எங்கள் தலைமை குணால் தானே அவரு. ஆமா. ஸோ அவர் வாழ்த்துக்கள். பல பேரோட முடிவெட்ட கடையில் இன்னைக்கு ஒரு மாடலாக இருக்காருன்னா அது ஒரு முன்னுதாரணம் அவர் தான். சூப்பர். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ல தயிர் வடை வந்து ஆக்டிவாக இருக்கீங்க. சாம்பார் வடைனால சாம்பார் கொஞ்சம் மயக்கங்களா இருக்கீங்க. Come on, you can wake up. உங்களுக்கான நெக்ஸ்ட் க்ளூ இஸ் தேர். தயிர் வடை தான். நான் கையை ரெடியாக வச்சிருந்தேன். எஸ், யாரு? தயிர் வடை தான். நாங்க தானே. நீங்க தான். நீ புடுங்கிறது பூராவும் தேவையில்லாத அணிதான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாம்பார்ன்ற பேர்னால தான் அந்த தடுமாற்றம் நடக்குதா? நாங்கள் தயிருக்கு மாறிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிருக்கீங்களா? என்ன நடக்கும் இங்க? என்ன சீன் அது? மேலே ஏறு இறங்கு அந்த மாதிரி சொல்ற சீன் நல்ல சீன். தொடடா கீழே தொடடா. ஓகே இந்த ஆன்சர் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுண்ட்லயும் நீங்க வந்து உள்ள போகுது நீங்க தான் இருப்பீங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ரைட் ஆன்சர். பேக் டு பேக் 2 கேள்வி நீங்க கேட்டதுனால இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது டீம் தயிர் வடை. அண்ட் இந்த ரவுண்ட் நீங்க ஜெயிச்சனால இப்போ நம்ம தண்டாக்குள்ள we gonna add 200 rupees. இப்போ யாரு இதுக்குள்ள போய் பணத்தை இருக்கு? நீங்க போறீங்களா? மேல இருந்து சூப்பர். கீழே இருந்தா வருது, ஃபோர்ஸ் இருக்கு, மேல கம்மியா இருக்கு. உங்களுக்கான 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு.
Whoa, whoa. Last 5 seconds. 3, 2, and it's 1. Time up. எல்லா காசும் எப்பா இந்த லைட் வேற பேண்ட் சுடுது. என்ன நான் போனை கூட பின்னாடி வைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எரியுதுடி மாலா ஃபேனை போடு. ஐயோ லைட்டை கொஞ்சம் மாத்தி வைங்க. சாரி. என்ன காசு ஏன் சுடுது? நான் சுடலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எரியுதுடி மாலா. 1190 ருபீஸ் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ மீண்டும் இந்த ஸ்பின் வீல்ல எவ்வளோ எடுக்க போறீங்க? நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுத்து. அப்படியா? ஆமா. இப்படி வந்துருச்சுன்னா அது சந்தோஷமா கை தட்டி வேண்டியதான். 3, 2, 1 and go. ஓ ஐயோ மிலன் பார்த்துட்டு இருப்போம். இந்த சுற்று தலைவை எழுத்தை மாறப்போகுதா? நோ நிக்காத. வாவ் எடுத்த 1190 எனக்கு போகுதுன்னு சொல்லி பெருந்தன்மையா நீங்க அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல 1190 ஜெயிச்சு டோட்டலா 4460 ருபீஸ் எடுத்திருக்கீங்க. தயிர் வடை என்ன இவ்வளோ ஃபயராக இருக்காங்க. பட் மீண்டும் வந்து நம்ம தோற்றுருவோம். அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது காரணம்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்களுடைய சந்தோஷம் எங்களோட சந்தோஷம் மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டோம். பட் அவங்க ஜெயிச்ச காசை நம்ம ஜெயிச்ச காசை நினைக்க முடியும். எடுத்துக்க முடியாது. இல்ல 4 ரவுண்டு, 2 ரவுண்டு பாதி, 3 ரவுண்டு தான். 3 ரவுண்டு தானா? நீங்க எக்ஸசைஸ் இங்க ஆட் பண்ணிருக்கீங்க. மொத்தமே 3 தான். ஒரு ரவுண்ட்லயே அடிப்போம், 7x எடுப்போம், அதை தாண்டி பீட் பண்ணுவோம். பாசிட்டிவா இருக்கணும். அங்க போய் அது காசு இருக்கணும். அது எடுப்போம். அதுக்குள்ளே காலி பண்ணுவாங்களா? எங்க 2 பேரையும் உள்ள அனுப்புங்க. நீங்க இப்போ வந்து 2 ரூபா வந்து கணக்குல இருந்து எடுத்தா கூட ஒரு பட்ஜெட் அந்த புக்ல மிஸ் ஆகும். இப்போ 4000 சம்திங் இருக்கு. இப்போ நீங்க இதை என்ன செலவா மாத்த போறீங்க? கனவு கோவால லேண்ட் வாங்குறதா? 4000 கொடுக்க 4000 மாட்டாங்க. ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. மண்ணு வேணும். ஆமா. நீங்க ஆல்ரெடி கோவா போயிருக்கீங்களா? இல்லையே. அதனால தானே கோவா பத்தி பேசிட்டு இருக்கோம். மை காட். ஆல் பேச்சுலர்ஸ் கனவு அதுதான். போன சீசன் வந்தப்போ சேவிங்ஸை பற்றி பேசணும். இப்போ இந்த சீசன் வரது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்க பேசணும். வந்து இனிமே கோவாக்கு போற காசை சேர்த்து வச்சுட்டு இதை கோவால போய் செலவு பண்ணிட்டு வந்தோம். இல்லாட்டி ஏஐல வந்து 100 ரூபா கொடுத்தா எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கோவா போன மாதிரி போட்டோ போட்டு மிச்சம் 3900 நம்ம செலவு பண்ணுவோம். அவ்வளவுதான். அது இப்போ ஒரு வீடியோவும் இப்போ ரொம்ப தத்துரூபமான ஏஐ வீடியோலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 4000 ரூபாவை சாட் ஜிபிடிக்கு கொடுத்தா அதுவே நல்ல மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்தது. மர்க்கா சொல்லு. அதுவே நல்ல மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்தது. மர்க்கா சொல்லு. அதுவே நல்ல மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன. சீக்கிரமா உங்க கோவா கனவு நிறைவேறட்டும். ஆக்சுவலி நீங்க எப்பயுமே வந்து ஒரே கலர் தான் நீங்க 2 பேர் போடுவீங்க இல்லையா? இப்போ கலர் வேற்றுமை வந்திருக்கு. இல்ல அது சில டைம் வந்து இப்போ இது ரெண்டுமே இவங்க எடுத்து கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்ல எடுத்து கொடுத்தாங்க. ஆமால நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியா? So, அந்த ஷேட் வந்து ஈக்குவலா. அண்ட் நாங்கள் எடுக்கிறது நானும் அருணும் வந்து சூஸ் பண்ணுறது 100% வந்து சேமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து எல்லாம் ஸ்மால், லார்ஜ், எக்ஸல்னு வச்சதுனால சட்டை ஒரே கலர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸல் மாற்றங்கள் வந்துருச்சா? ஆமா. எதனால அந்த மாற்றம்? எந்த சேஞ்சஸ் கிடையாது. கடையிலேயே வந்துட்டு ஸ்மால், மீடியம், லார்ஜ், அவங்க எக்ஸல். கேட்டது எக்ஸலுக்கு போயிட்டீங்களான்னு கேட்டாங்க. எக்ஸலுக்கு போல நாங்கள் வந்து எள்ளு தான். இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தாலும் கலர்ஃபுல் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இதை புரிய அடிக்க முடியாதுல்ல. சூப்பர். ஆனா பிளாக்கே கலர்ஃபுல்னு சொன்னீங்க பாருங்க. அங்க பாருங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஜோக் இல்லையா? இப்போ நம்ம கடைசி ரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ரவுண்டோட பேரு நம்பலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சீசன் 1ல இருந்து இந்த சீசன் 2க்கு ஒரு அப்கிரேட் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் ரவுண்ட் இப்போ என்னன்னா 2 படம் இருக்கும். அந்த 2 படத்துல இருக்கிற காமனான ஃபேக்டர் வந்து நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் அப்படின்னா விஜய் சார். ஓகே. அப்படி அந்த மாதிரி வந்து காமனான ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து சொல்லணும். ஓகே. மொத்தம் 5 கேள்வி. யார் பிரஷர் ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். தவறா சொன்னா அந்த பாயிண்ட் அவங்களுக்கு போயிடும். ஓகே. ஸோ பெஸ்ட் ஆஃப் 5ல யார் அதிகமாக அடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. 2 பகவதி. எஸ். தயிர் வடைகளுக்கு ரீமாசன். அப்படியா? 2ல என்ன பண்ணுவாங்க? மாதவன் சார் படம் அதுல ரீமாசன் நடிச்சிருப்பாங்க. பகவதி விஜய் சார் படத்துல ரீமாசன். ஓகே. நீங்க சென் மோட்ல இருப்பீங்களா? அவங்க ரீமாசன் மோடுக்கு போயிட்டாங்க. அது பகவதி வந்து எனக்கு வடிவேலு நடிச்சாரான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சூப்பர். நான் ஆண் பக்கமா இருந்தேன். 2ல ஆக்சுவலி நீ வடிவேல் சார் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா 2ல வந்து தான் வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்களே. ஆமாவா? குட்டி பகவதி 2ல இருங்க. வடிவேல் சார் கண்ணு முன்னாடி அக்கிரமம் நடக்குதுங்களா பார்த்துட்டு விட முடியல. பட் முதல்ல
டெஸ்ட் பண்ணி கரெக்டாக சொன்னது நம்ம கரெக்டா தயிர் வடை தான். ரீமா சென் என்பது சரியான விடை. இப்போ அந்த பொசிஷன் மேலே ஏதாச்சும் ஒன்று குற்றச்சாட்டு இருக்கா? இங்கே இருக்கிறதுனால தான் அது பண்ண முடியலன்ற ஒரு ஏக்கம் வருதா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லை, அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் பொசிஷன் இல்லைனா இல்ல, மாறி actually நான் மாறி கை போவா? வச்சிருந்தேன், அப்புறம் எனக்கு தெரியலன்னு எடுத்துட்டேன். மேபி மாற்றி பார்க்கலாம். பேபி நம்ம அங்கே நின்று பார்ப்போம். வா பேபி, போங்க அந்த பக்கம். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோம்? மேபி அது தெற்கு மூளைக்குள்ள போனா ஆமா. நம்மளோட மூளை ஒர்க் ஆகுதானே பார்க்கலாம். பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பத்ரி ஜீன் ஒரு காதல் அடிச்சிட்டாங்க. சாம்பார் வடை. பூமிகா. வாவ் வாவ் வாவ், மாயம் இல்லை மந்திரம் இல்லை. ஆன்சர் பண்ணது சாம்பார் வடை. நாங்க லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் இப்போ. அப்படியா? ஓகே, இல்ல இப்பதான் ஃபாஸ்டா அடிக்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க. பூமிகா என்பது சரியான விடை. உங்க முதல் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான the next கேள்வி இதோ. ஏ ராம் உயிரே. சாம்பார் வடை அழுத்திட்டாங்க. மணிரத்னம் சார் டைரக்ஷன். மணிரத்னம் சார் டைரக்ஷன். இருங்க நாங்க அப்படியே கை வச்சிருக்கோம், இன்னும் சொல்லல. நான் அமுக்கலாமா? இல்ல அவன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஷாருக் கான். ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி லாக் பண்றீங்களா? ஷாருக் கான். ஓகே, ஷாருக் கான் அப்படின்ற விடை இஸ் சரியான விடை. சாம்பார் வந்து தூக்க இங்க உக்கச்சதுனால நல்லா ஆக்கிவிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க மாதிரி இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவன் சொல்லல, இங்கே நடந்து போனதுல கொஞ்சம் வந்து வைப்ரேஷன் மாதிரி ஜிங் அப்படியே அந்த ஆள் மனசுக்குள்ள. இன்னும் நீங்க ஒன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுண்டோட பின்னாடி நீங்க அவங்க காசை எங்கள்கிட்ட கொடுத்துருவீங்களா? நீ ஜெயிச்சு வாங்கடா கொய்யா. ஓகேயா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, நானும் ரவுடி தான் காற்று வெளியிடை. சாம்பார் வடை அடிச்சிருக்காங்க. ஏன் யார் அடிச்சா? அடிச்சாங்களா? காட்டு வெளியடி அனிருத் மியூசிக்கா இல்ல ஏ ரஹ்மான். 5 நயன்தாரா இல்ல, 4 கார்த்தி இல்ல, விஜய் சேதுபதி இல்ல, 3 விஜய் சிவன் இல்ல, 2 டிஓபி யாரு? 1. தெரியல, எனக்கு தெரியலையா? நான் பார்த்தது இல்ல. ஓகே, அவங்க சொல்லாதனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்துருது. அப்ப நான் யோசிக்க தேவையில்லை. அப்படியா? ஆமா, அப்ப ஏன் அமுக்கணும்? நீங்க தான் அமுக்கி வச்சுக்கிறீங்களே சேஃப்டிக்கு. ஆன்சர் வந்து ஆர்ஜே பாலாஜி. நினைச்சேன். நான் சொல்லிட்டு இருந்தேன். எஸ், அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ இப்போ 2 பாயிண்ட் எடுத்து 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்க. இப்போ கேட்க போகிற கேள்வியில் தான் உங்களோட வின்னர் சார் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த லாஸ்ட் டிசைடர் கேள்வி, வெடி வாரணமாயிரம் அமுக்கிட்டாங்க. சாம்பார் வடை சான மோட். சமீரா ரெட்டி. சமீரா ரெட்டி என்பது சரியான விடை. அண்ட் தெற்குலேருந்து மேற்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பணமலை குபேர யோகமா அமைஞ்சிருக்கு. நீங்க அமுக்கிறத பார்க்கல, நான் அமுக்கிறோட பசங்க கையை போயிட்டு அடிச்சு பறக்குது பசர்லாம். இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சதும் நீங்க தான். அண்ட் நீங்க தான் அந்த தண்டைக்குள்ள போறீங்க. யார் உள்ள போறீங்க? பிரியா தான். என்ன சொல்ற? நான் உன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் பேபி. சூப்பர். எடுக்கலன்னா பார்த்து திட்டுவீங்களா? பேபி நானே ஓகே, அண்ட் இங்க உள்ள போகும்போது எக்ஸ்ட்ராவா நாங்க இப்போ 500 ரூபாவை ஆட் பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கான 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, இது வர என் லைட் அடிச்சுக்கிட்டு. எரியுதடி மாலா, ஃபேனை போடு. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். 3 2 1 டைம் ஸ்டாப். ஓகே, எப்பா இது என் பேண்ட்டே எரிக்க வச்சிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து என் பேண்ட்டை எரிச்சிடுவேன். வாங்க வாங்க வாங்க. நான் பணத்தை வச்சோன்னா அது மேலேயே வரல. யோ, என்னையா அது சரியான சொல்லுது அப்பா. 660 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 660 எத்தனை மடங்கா மாற்ற போறீங்கன்னு பார்ப்போம். நான் உள்ள போய் எடுத்துட்டேன். என்ன இந்த சுத்தம்? பரவாயில்ல, சாம்பார் வடைக்கு 660 ரூபா. ஓகே, வடை காசுக்கு வந்தால் போதும். எஸ். ஸோ நீங்கள் சுற்றுறது தான் வடையோட எண்ணிக்கை எவ்வளோ அதுக்கு போது நம்ம பார்க்க போகிறோம். எஸ், and it's 5x 3,300 rupees. நாங்கள் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். சூப்பர். ஸோ மேற்குலேருந்து தெற்கில் போயிட்டு 3,300 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ மொத்தமாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து 7,760 rupees ஜெயிச்சிருக்கீங்க. பரவாயில்ல. கோவாவில் ஒரு மெதுவடையோட ரேட்டு 7,000 ரூபாய் அப்படின்னு ஆகியிருக்கு. இப்போ வந்து இவர் வந்து பொண்ணு கேட்கும் போது என்னன்னு சொல்லி உங்களை பொண்ணு கேட்டார்? ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்க. ஓ இப்போ மசாலா
சொல்லுங்க. அவர் வந்து நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டு வரேன், இந்த வடை மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் வடை மேல சத்தியம் பண்ணாரா? அப்பயே வடை இருந்துச்சு. அப்படியா? வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் தட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போ வடை இருக்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாரும் வடை கொடுத்தா உஷாரதான் ஆவாங்க. பட் நீங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க. எல்லாரும் வந்து கையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க. நான் வடையில அடிச்சு சத்தியம் பண்ணி கண்டிப்பா நாளைக்கு அம்மா அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஆக்சுவலி இவங்க 2 பேருமே எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓஹோ. ஒரு 5 இயர்ஸாவே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் அதான் நாங்க வந்து ட்வின்ஸா தேடிட்டு இருந்தோம். பட் ட்வின்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து யோசிக்காம ப்ரப்போஸ் பண்ணோம். அவங்க நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையும் கிடைக்காம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இழந்துருவோம்னு பயந்துட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ சிங்கப்பூர்ல இருந்தோம். ஃபோன் பண்ணி ஓகே அக்செப்டட் அப்படின்னாங்க. சரி உடனே கிளம்பி வந்து அவங்க வீட்டில் போய் பார்த்தோம். அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியாமல் இருந்தனால நானும் வரைந்து போய் பேசினோம். அவங்களாம் இம்ப்ரெஸ், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். அடுத்த நாள் அம்மா அழைச்சிட்டு போயிட்டோம். சூப்பர். நீங்களும் அதே வடையில சத்தியம் பண்ணீங்களா? வேற வடை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க 4 பேர்ல நாங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது. ஓகே ஓகே. ஸோ ஒரு கட்டத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள பேச்சு வந்துச்சு. ஆனா எங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து கப்புள் ஆயிட்டாங்க. எங்க வீட்ல அப்ப இவங்க வீட்ல வந்து அப்ரூவே அப்ப கொடுக்கல. நீங்க மொழி படம் பாத்திருக்கீங்களா? அதுல கஷ்டப்பட்டு பிருத்விராஜும் ஜோதிகாவும் லவ் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா ஆமா. பிரகாஷ் ராஜும் அந்த இன்னொருத்தவங்களும் ஈஸியா சேர்ந்துருவாங்கல்ல. நாங்க 2 பேரும் அப்படி சேர்ந்துட்டோம். நாங்க 2 பேரும் அந்த மாதிரி. ஓஹோ. நாங்க அதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ராசஸ். ஓகே. எங்களுக்கு ஒரு 1 இயர் ப்ராசஸ் போச்சு. 1 இயர். அது வரைக்கும் அவங்களும் வெயிட் பண்ணி எல்லாரும் ஓகே. அவங்களுக்கு 1 வீக்ல முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. 1 வீக் 1 இயர். அதான் நாங்க ஒரு 6 மாசம் போது வைஷோட அப்பா கேட்டாங்க, அம்மா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நம்ம எல்லாரும் பேசி இல்லாட்டி சொல்லியாச்சு, ஒருவேளை பிரியாக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் ஆகலன்னா நீங்க பண்ணிப்பீங்களா இல்லைன்னா அப்ப நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு டெரர் டைம் தான் அது அந்த 1 இயர். ஏன்னா கல்யாணம் போட்டோலாம் பார்க்கும்போது ஹாப்பி லிவிங் ஹாப்பி கப்புள்ஸ்னு போட்டுருந்தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். மை காட், வாங்கின அடிகள் அவ்வளவு கணக்கு அப்படிங்களா? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா நாங்க மீடியால இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்ற முதல் காரணமே அது. நான் போய் சொன்னேன். அப்படிங்கும்போது எங்க வீட்டுல யாரும் டிவியே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே, நிரந்தர வருமானம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அச்சோ என்னடா இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. நான் எதை தான் பாசிட்டிவா நினைச்சனோ அதெல்லாம் இன்டு அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளன்னு ஒரு டிக்கு போட்டாங்க. அப்படியே நான் போய் எதை பேஸ் பண்ணி நல்ல மாப்பிள்ளை இம்ப்ரெஸ் அது கம்பெனி சீக்ரெட். காலில் விழுந்துருப்பான் மாமா, கை விட்டாங்க. நான் சொன்னது ஒன்னே ஒன்று தான். இங்க மணி பேஸ் பண்ணி ஹாப்பினஸ் அப்படின்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க அம்மா எப்படிங்கிறத நாங்க காமிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்து தான் அவங்களுக்கு பெரிய ஒரு இதாச்சு. ஏன்னா அம்மா பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஜோவியல். ஸோ அதுலேயே ஒரு பெரிய இது ஓகே இப்படிப்பட்ட அம்மானா இப்படிப்பட்ட பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு கிரெடிட்ஸ் வந்து அவங்க அண்ணாக்கும் தரணும். அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு எங்க அப்பாட்ட பேசினது, எங்க தாத்தா கிட்ட பேசினதெல்லாம் வந்து they were very ஓகே, எதுவா இருந்தாலும் ஐ திங்க் he is there to take care அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் உருவானது அவர்னால. இன் கேஸ் இப்போ எங்க ஃபேமிலில ஒரு பிரதர் இல்ல, எங்க அம்மாவும் ரக்கடானா, நாங்க உங்களுக்கு 2 அண்ணா அண்ணியா வந்து நாங்க முன்னாடி நின்னு உங்களுக்காக பேசுறோம். சோ சீக்கிரமா நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. உம்மல சோஃபி கேக்குதா கோபி? சக்தி இப்ப எதை எதிர்பார்க்கறாங்களோ அது நடந்துட்டு இருக்குது இல்லையா? சோ அது மாதிரி நாங்க அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறோம். சோ நாங்க நல்லா இருக்கோம், சக்தி உங்களை நல்லா வச்சுப்பாங்கன்னு நாங்க பேசுறோம். எஸ் நாங்க கேரண்டி தரோம் சக்திக்கு. பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபேமிலி வருங்கால மாமனாரோ மாமியாரோ ப்ளீஸ் இதை பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதுதான் எது நிரந்தரம் தான் சொல்லும் போதே அதுல கான்பிடன்ஸ் இல்ல. மாமனாரோ மாமியாரோ அப்படி சொல்லக்கூடாது. வருங்கால மாமனார் மாமியார். வருங்கால உங்க வீட்லயே அந்த பொண்ணு இருப்பாங்கன்னு நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு எங்க வீட்டுக்கும் வர போறாங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. பிரச்சனைகள் நிரந்தரம் இல்லை. பிரச்சனையே நீதானடா. கோயில பண்ற அர்ச்சனைகள் தான் நிரந்தரம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வந்த பெண்களை நாங்க அர்ச்சனை செஞ்சு சாமியா இல்லாம ஒரு சக பெண்ணா நினைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வச்சுப்போம். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நிஜமாலே இது ஒரு கியூட்டஸ்ட் ப்ரப்போசல். நிஜமாலே அவங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ், அவர் எவ்வளவு கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அதான் பட் எப்படியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா அப்படியே முன்னாடி வந்துடலாம். 7,760 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இதை எப்படி நீங்க பிரிக்க போறீங்க? எனக்கு என்ன பண்ண போறீங்க? வந்துட்டு போன ஓலாக்கு காசு கொடுத்துருவோம். சூப்பர். அதுல 1000 ரூபாய் காலி. ஆமா, வீட்டுக்கு போற வழியில எப்படியும் டின்னர் வாங்கி கொடுக்கணும். சூப்பர். அதுல ஒரு 2000. அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும். காய்கறி நாளைக்கு சண்டே, அதுக்கு நாங்க எங்களுக்கு வாங்கணும். நான்வெஜ் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்க்கு எல்லாம் கரையிடும். ஏன்னா இப்ப நான்வெஜ்க்குனா உங்களுக்கு ஒரு 700 ரூபாய் ஆகுதுன்னா 1000 ரூபாய் ஆயிடுதா? 1000 ரூபாய் வச்சுக்குவோம். சரி 3000 போயிடுச்சு. இவங்களுக்கு பன்னீர் தான். இல்ல பன்னீர் தானே நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க.
150 ரூபாய். ஸோ 4150 ரூபாய் இல்லை காலி. மீதி 3000 ரூபாய் கிட்ட இருக்கு. நிலநவலினுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவோம். நீ என்ன சொல்ற? 3000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸா? ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரோ, நிஜமாலே. டாக்டர் தானே நீங்க? ஆமா. பட் இந்த மாதிரி ஜங்க்ஸ் நீங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னு சொன்னேனே. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எந்த ஹெல்த்தி மாதிரி? ஸ்நாக்ஸ்னா மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸ். அதெல்லாம் ஸ்நாக்ஸ் வகையிலே வராது. அவ்வளவு தூரம் போறீங்க. 1 கிலோ மாம்பழமே 120 ரூபா வருது. 1 கிலோ மாம்பழம் பரவாயில்ல, எங்கேயாச்சும் காய்ச்சி இருந்தா பறிச்சிருவோம். சூப்பர். ஸோ அந்த 7000 ரூபாய்க்கு மளிகை சாமாவும் டின்னர் ஓலா கலந்து நிறைய சம்பாரிச்சு இன்னும் நிறைய ஹாப்பினஸ் நீங்கள் சந்தோஷமாக இருந்து இன்னும் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டீம் சார்பாக வேண்டிக்கிறோம். ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்கணும். பட் ஆனால் உங்களால் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உருவாயிருக்காங்க நிறைய இயர்ஸாக. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ளே வரும்போது எங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. ஸோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க ட்வின்ஸாக இருக்கீங்க, ஆன் ஸ்க்ரீன் விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போலேருந்து எங்களுக்கு ஆக்டிங்கிறது பெரிய நாட்டமே கிடையாது. இதில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். அப்போ வர இதில் வந்து ஒரு கேப் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆடியன்ஸ்க்கும் மத்தியில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அதை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆடியன்ஸ் கோஆர்டினேட்டர் தான் நாங்கள் உள்ளே வந்தது. அது ஒரு 2-3 வருஷத்தில் அந்த பயணத்தில் வந்து அது காஸ்டிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போச்சு. ஸோ அதில் பெரிய சந்தோஷம் என்ன கிடச்சிச்சின்னா, நம்ம ஆடியன்ஸாக உட்கார வச்ச ஒரு ஆளை மேடையில் ஏற்றி அவங்க ஆர்டிஸ்ட்டாக போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜ் எங்களோட பொசிஷன் மூலமாக அவனுக்கு கிடச்சிச்சு. அது பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். எல்லா மேடையிலையும் நாம் நிற்க முடியாது, பட் நம்மளால் நிறைய பேரை நிற்க வைக்க முடியும். அவங்க ஜெயிச்சு விருது வாங்கும் போது அந்த சிரிப்புக்கு பின்னாடி நம்ம இருக்கோம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ அதெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கான பிளெஸிங்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த பயணம் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஹாப்பி. சூப்பர். ஸோ இதே சந்தோஷத்தோட இந்த எபிசோட முடிக்கிறோம். இன்னொரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் சக்தி அண்ட் ட்வின் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பாபாய், சி யூ, குட் நைட், டேக் கேர்.